Hello everyone, this is Achudha welcoming you to this YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜான் கீட்ஸோட Ode on a Grecian Urn அப்படின்ற போமோட லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் fourth stanza சொல்லும்போது there is a shift. என்ன shift அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு happy procession இது வரைக்கும் பார்த்தோமா, இப்போ வந்து ஒரு sacrifice pastoral ending பார்க்க போறோம். சரியா, ஒரு pastoral sacrifice place டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அந்த urn-ல. மேபி இங்க இருக்கக்கூடிய பிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு urn-ல டெபிக்ட் ஆயிருந்தா எப்படி இருக்கும் அதுதான். சோ சிம்பிளான லைன்ஸ் தான். Who are these coming to the sacrifice? To what green altar, O mysterious priest, leadest thou that hair-fair lowing at the skies, and all her silken flanks with garland rest. So ஒரு question கேக்குறாரு, என்ன அப்படின்னா who are these coming to the sacrifice? இங்க நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, இதோ பாருங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. யார் இவங்கலாம்? Who are these coming to the sacrifice? எதுக்கு இந்த sacrifice-க்கு வராங்க? இந்த sacrifice-க்கு வரவங்க யாரு? To what green altar, O mysterious priest? So இவங்க எந்த green altar-க்கு வராங்க? To what green altar they are coming? So sacrifice பண்ற place. To what green altar are they coming? Oh mysterious priest. இந்த priest ஒருத்தர் இருக்காருல, இவர் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்காரு. சரி, அது இந்த priest வந்து ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்காரு. Oh mysterious priest, lead us thou you that have fair அப்படின்னா cow. சரியா, இது வந்து cow, 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 மாடு. சரியா, ஒரு மாடை ஓட்டிட்டு வராரு, அந்த மாடை லீட் பண்ணி கூட்டிட்டு வராரு. சரியா, அது என்ன பண்ணுது? இட் இஸ் லோவிங் அட் தி ஸ்கைஸ், அதாவது வானத்தை நோக்கி அது என்ன பண்றது? தலையை தூக்கிட்டு மூவ் பண்ணுது. சரியா, மானு கத்துது. இட் இஸ் மூவிங். சரியா, இட் இஸ் மூவிங் டு த ஸ்கைஸ். ஏன்? அண்ட் ஆல் ஹர் சில்கன் ஃபிளாங்ஸ் வித் கார்லாண்ட்ஸ் ட்விஸ்ட், அதாவது மாலெல்லாம் போட்டு ஃபுல்லா அலங்காரம் பண்ணி ஒரு மாடை கூப்பிட்டுட்டு வராங்க. அந்த மாடு மேல நோக்கி வானத்தை பார்த்துட்டு கத்துது. சரியா, எதுக்காக இதெல்லாம் நடக்குது? What little town by river or seashore or mountain built with peaceful citadel is emptied for this folk, this pious moon. So என்ன கேக்குறாரு அப்படின்னா, சரி இங்க எல்லாரும் கிளம்பி இங்க வந்துட்டாங்க, அதாவது ஊர் மக்கள் எல்லாரும் கிளம்பி அந்த மாடை ஓட்டிட்டு இங்க வந்த மாதிரி இருக்கு சாக்ரிஃபைஸ்க்காக. அப்போ what little town by river or seashore, இவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ஊர் வந்து எம்டியா இருக்கும். எங்க இருக்கலாம்? மேபி அந்த ஊர், மேபி அந்த டவுன் மேபி ரிவர் சைடு இருக்கா, இல்ல சீஷோர் கிட்ட இருக்கா, இல்ல மவுண்டைன் கிட்ட இருக்கா. built with peaceful citadel. citadel அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது it is a kind of building அப்படின்னு சொல்லலாம். சரியா, சோ எந்த citadel, எந்த peaceful building, எந்த peaceful town வந்து, எந்த டவுன் வந்து இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு? ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் கிளம்பி வெளில போயிட்டாங்க, ஊர் ரொம்ப அமைதியா இருக்கும்ல. எந்த ஊர் ரொம்ப அமைதியா இருக்கு? எந்த ஊர் ஃபோக்ஸே இல்லாம is emptied of this folks. இவங்க எங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க? இந்த ஸ்பயர்ஸ், இந்த மோர்னிங்காக வந்திருக்காங்கல்ல. சரியா, இந்த சாக்ரிஃபைஸ்க்காக வரும்போது எந்த டவுன் வந்து மோர்னிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு क्वेश्चन கேக்குறாரு. And little town, the streets forevermore will silent be. அவர் என்ன சொல்றாரு? ஓ லிட்டில் டவுன், ஏதோ ஒரு லிட்டில் டவுன், உன்னோட ஸ்ட்ரீட் எப்படி இருக்க போகுது? forevermore will silent be. கவலைப்படாத, உன்னோட ஸ்ட்ரீட் இதுக்கு மேல என்னவாவே இருக்கும், கண்டிப்பா சைலண்டா மட்டும்தான் இருக்கும். because they are not going to return there. ரீசன் என்ன? இது ஒரு பெயிண்டிங். சரியா, அப்ப ஏதோ ஒரு டவுன் என்ன ஆகுது, கண்டிப்பா அவர் அப்படியே இதை வந்து இன்னொரு இடத்தோட கனெக்ட் பண்ணி பேசுறாரு. சரியா, சோ உன்னோட ஸ்ட்ரீட்ஸ் எப்படி இருக்க போகுது இதுக்கப்புறம்? சைலண்டா தான் இருக்க போகுது. and not a soul to tell, அந்த ஊர்ல ஒரு ஆள் கூட இருக்காது, ஒரு சோல் கூட இருக்காது. to tell why thou art desolate, அதாவது உன்னுடைய ஊர் ஏன் வந்து desolate ஆயிருக்கு, எதுக்காக ஐசோலேட் ஆயிருக்கு. can never return, இங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்தவங்க எல்லாம் என்னைக்கு திரும்பி ஊருக்கு வருவாங்கன்னு ஒரு ஆள் கூட என்ன பண்றதுக்கு இல்ல, சொல்றதுக்கு அந்த ஊர்ல ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்றாரு. சரியா, so this is simple description of a pastoral sacrifice. It's a Greek sacrifice. Okay, so இங்க வந்து ஒரு personifications இருக்கு. என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, to what green altar, O mysterious priest, lead us to that hair-fair lowing at the sky. சரியா, இங்க வந்து ஒரு பிக்சரை வந்து ஹியூமன் பீயிங் வந்து டிஸ்கிரைப் பண்ற மாதிரி, பிக்சருக்கு உயிர் கொடுக்குற மாதிரி சொல்லி இருக்கிறதுனால இது வந்து பர்சனிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். காட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இங்க தை ஸ்ட்ரீட்ஸ், உன்னோட ஸ்ட்ரீட். ஓகே, never will be silent. Streets cannot be silent, but he is giving a quality. Okay, and it is going to be desolate அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, that's why it is said to be personification. So fifth stanza. So இப்போ வந்து ரெண்டு செட்டிங்குமே அவர் டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டார்.
சரியா? இப்ப கடைசியா எங்க வராரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால என்ன பண்ணாரு? ஏர்னை டிஸ்கிரைப் பண்ணாரு. செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸால ஒரு செட்டிங் டிஸ்கிரைப் பண்ணாரு. தேர்ட் ஸ்டான்ஸால பாஸ்டரோட சாக்ரிஃபைஸ் டிஸ்கிரைப் பண்ணாரு. இப்ப கடைசியா என்ன பண்றாரு? ஒரு கன்க்ளூஷன் வராரு. என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும்போது, O Attic shape. O Attic shape. He describes the urn. That urn is of Attic shape. Fair attitude. உன்னோட shape வந்து ரொம்ப attic-ஆ இருக்கு. You have a fair attitude with breed of marble men and overwrought. So maidens overwrought. That means with breed, it has engraved in it of marble men and maidens overwrought. உன்ல நிறைய men and women உடைய figures வந்து engrave ஆயிருக்கு. With forest branches and trodden weed. இது எல்லாமே இருக்கு அதுல. Thou silent form. நீ ஆனா ரொம்ப அமைதியா இருக்க. The teases of out of thought as doth eternity. But ஆனா நீ அமைதியா இருந்தாலும் உன்னோடைய அமைதி, உன்னோட சைலன்ஸ் வந்து எங்களுக்கு என்ன சொல்லுது? இட்டர்னிட்டியை வந்து ஞாபகப்படுத்துது. Your silence made us of, reminds us of eternity. Okay, teases out of thought as doth eternity. So in the a kind of ஒரு டிஃப்ரெண்ட் தாட்ஸே எங்களுக்கு வருது. நீ அமைதியா தான் இருக்க, ஆனா உன்னோட அமைதி ஒரு கதை சொல்லுது இல்ல, அந்த சொல்ற அந்த கதை, அது சொல்லக்கூடிய அந்த தீம், அது கன்வே பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் வந்து ஒரு இட்டர்னல் மெசேஜா இருக்கு. சரியா? கோல்டு பாஸ்டோரல். நீ கன்வே பண்றது எப்படி இருக்குன்னா, ஒரு கோல்ட் பாஸ்டோரல் மாதிரி இருக்கு. இட் இஸ் சச் டெபிக்ஷன் ஆஃப் ஐடலிக் ரஸ்டிக் சீன்ஸ் வந்து நீ என்ன பண்ற எங்களுக்கு ஒரு கிளியர் கட்டா வந்து டிஸ்கிரைப் பண்ற. சரியா? அதாவது ஹியூமன் பீயிங்கோட கம்ப்ளீட் லைஃப் வந்து நீ சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது யூ ஹியூமன் பீயிங்ஸ், யூ ஆல் வில் பிகம் ஃபேட் ஒன் டே, பட் நேச்சர் ஹாஸ் ஆல் த திங்ஸ் வித் தட் அப்படின்றது வந்து எங்களுக்கு நீ சொல்லாம சொல்ற. சரியா? ஒரு கிளீனா ஒரு ரஸ்டிக் இமேஜ் என்ன பண்ற எங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கிற. சரியா? So when old age shall this generation waste. அதாவது வயசானதுக்கு அப்புறமேட்டு இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணும்? நிறைய விஷயத்த வேஸ்ட் பண்ணிருக்கும். வயசு இந்த ஜெனரேஷனுக்கு ஆகிட்டே இருக்கும். Thou shall remain in midst of other who. அதாவது thou shall remain. ஆனா நீ மட்டும் என்ன பண்ணுவ? இருப்ப. எங்க ஜெனரேஷனுக்கு வயசாயிரும், நாங்க என்ன பண்ணிருவோம்? We may decay, but you will remain in the midst of other who than us. அதாவது இந்த ஜெனரேஷன் நாங்க இருக்கோம். அதாவது 1819ல கிரீஷியன் ஏர்னை பத்தி கீட்ஸ் பார்த்திருக்காரு, எழுதியிருக்காரு. இப்ப 2024ல நம்ம படிக்கிறோம். சரிங்களா? சோ எவ்வளவு ஜெனரேஷன், எத்தனை பேர் மாறி இருக்கலாம். பட் ஆனா ஏர்ன் மாறலையே, போயம் மாறலையே, அவ்வளவுதான். சரி, ஆர்ட் ஃபார்ம் மாறல. நீ இருக்க, நாங்க டிகே ஆயிட்டோம். நீ மட்டும் அமைதியா இருக்க. பட் ஆனா உன்னை என்ன பண்றாங்க? முன்னாடி வந்து கீட்ஸ் வச்சிருந்தாரு, இப்ப இந்த போயமை நம்ம எல்லாம் படிக்கிறோம், நாளைக்கு நம்மளோட ஜெனரேஷன் படிக்கும். சரியா? பட் the who's may be changed. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர், அப்பா பையன் அதுக்கப்புறமேட்டா பேரண்ட்ஸ் சொல்லிட்டு ஆண்டுகிட்டே வரலாம். பட் the property will be there அப்படின்றதுதான். ஓகே? than us. So in midst of others, other who than us, a friend to man, to whom thou sayest. நீ இத்தனை பேருக்குள்ள இருந்தாலும் to whom thou sayest. ஆனா நீ ஒரு விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டே வருவ. What is that message? அந்த ஒரு மெசேஜ் நீ பண்றல, அது என்ன தாட்? அது இன்டர்னல் தாட் ஒன்னு கன்வே பண்றல, அது என்ன மெசேஜ் அப்படின்னா, பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி. வாட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் இன் த வேர்ல்ட் அப்படின்னா ட்ரூத். காட் தட் பியூட்டி இஸ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் இஸ் பியூட்டி. இந்த இன்டர்னல் மெசேஜ் தான் உன்கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறது. திஸ் மெசேஜ் இஸ் கன்வேட் ஒன்லி த்ரூ யூ. It is not through human beings. It is through the form of art that this message is being conveyed. That beauty is truth, truth beauty அப்படின்ற மெசேஜ் உன்கிட்ட இருந்து தான் எங்களுக்கு என்ன ஆகுது? அவ்வளோ அழகா கன்வே ஆகுது. That is all you know on earth and all you need to know. That is, we know on earth and all we need to know அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது உண்மை மட்டும்தான் அழகு, அழகே உண்மை, அவ்வளவுதான். So there is nothing in the world is permanent, only truth is permanent. First thing, nothing in the world is so beautiful than truth அப்படின்றது செகண்ட் திங். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான். That is all you know on earth. உனக்கு தெரிஞ்சது எல்லாமே அது மட்டும்தான். Because you are conveying the truth and you are so beautiful and all you need to know. That means
எங்களுக்கு கன்வே பண்ற விஷயம் அதுதான், நாங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் அது மட்டும்தான் அப்படின்றது அவர் கன்வே பண்ணக்கூடிய லைன், லாஸ்ட் மெசேஜ். So same personification is here. What are all the personification is? Thou silent form, tease us. So இந்த earn வந்து நம்மள டீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரியா? Next one, old age shall this generation waste, thou shall remain அப்படின்னு சொல்லியிருக்காரு. So mist of others who. So all these comes under personification time. Got? Next one is accidental. That is accidental அப்படின்னு சொல்லும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணாம இருக்கு. Beauty is truth and truth is beauty. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு கனெக்டட் ஃப்ரேஸ் வரும். ஆனா இந்த கனெக்டட் ஃப்ரேஸ் இல்லாம அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் accidental. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாரடாக்ஸ். பாரடாக்ஸ் சொல்லும்போது you know on earth all you need to know எடுத்துக்கலாம். Beauty is truth, truth beauty ஒரு contradictory statement சொல்றோம்ல, அதனால இது வந்து paradoxical statement சொல்லலாம். So that's all about Keats's Ode on a Grecian Urn. So இங்க symbols பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த போம்ல வந்து சிம்பிள்னு பார்க்கும்போது மியூசிக் ஒரு சிம்பிளாகவும் நேச்சர் ஒரு சிம்பிளாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் வந்து எதை சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் கிரியேட்டிவிட்டி, நியூ சாங்ஸ், அந்த பைப்போட டியூன்ஸ் ஆகட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் நேச்சர் வந்து ஸ்லோ டைம், தட் ரெஃபர்ஸ் டு அஸ் எதுக்கு அப்படின்னா கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணி சொல்லலாம். அதாவது ஹியூமன் பீயிங்கோட நேச்சர் ஜென்ரேஷன் போய்கிட்டே இருக்கும், ஆனா நேச்சர் வந்து ஸ்லோவா ப்ரோக்ரஸ் ஆயிட்டே இருக்கும், நம்ம கூட வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நேச்சர் ப்ரோக்ரஸ் இன் ஸ்லோவர் வே அப்படின்றது வந்து மூமெண்ட் ஆஃப் ஸ்லோ டைம்ல சொல்ற மாதிரி சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ தீம்னு சொல்லும்போது ப்ரிடாமினன்ட் தீம் இதுதான், த டிரான்சியன்ஸ் அண்ட் மியூட்டபிலிட்டி ஆஃப் லைஃப் in contrast to the timelessness and permanence of art. கலைக்கு என்றுமே முடிவில்லை, but human being is not like that அப்படின்றத டிஃபர் பண்ற மாதிரி இருக்கலாம். அதை தாண்டி பார்க்கும்போது மார்டாலிட்டி, ஹியூமன் பீயிங்ஸ் இறந்துருவாங்க, பட் ஏர்னுக்கு வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு வந்து லைஃப் லாங் இருக்கும். ஸோ ஆர்ட் ஹாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபார்ம். பியூட்டின்றது ட்ரூத் மட்டும் தான், ட்ரூத்ன்றது பியூட்டி மட்டும் தான். ஸோ பியூட்டி இஸ் நம்ம நினைக்கிற பியூட்டி கிடையாது, உண்மைன்றது நம்ம நினைக்கிற உண்மை கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்றது. நெக்ஸ்ட் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும்போது ஏர்ன் ஹிஸ்டரி கூட சொல்லிக்கலாம். சரியா? ஹிஸ்டரி வந்து நம்மளுக்கு ஒரு தகவலை சொல்லும், அது கூட கிரியேட்டிவிட்டி சேரும்போது, அதாவது இமேஜினேஷன் சேரும்போது போத் கம்ஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்ற ஒரு தீமையும் நம்மளுக்கு அது கன்வே பண்ணுது. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேசேஜ்ல இந்த ஸ்டான்சாஸ்ல இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் மீனிங்ஸை மட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இஃப் யூ விஷ் ஜஸ்ட் டேக் த ஸ்கிரீன்ஷாட்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் ஸ்டார்ட் கோயிங் ஆன் இட். ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். That's all. So thank you for watching. If you like, kindly share and subscribe to the channel. We'll catch you in the next video. Thank you.